Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான ஒரு silk thread designer necklace எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் thread வந்து golden color thread எடுத்துர்க்கேன். ஒவ்வொன்றும் 100 strandsக்கு சுத்தி எடுத்துர்க்கேன். அதே மாதிரி 3 எடுத்துர்க்கேன். இது மூணுத்தையும் சேர்த்து கம் தடவி நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இது மூணுத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா டைட்டா எடுத்து இந்த மாதிரி பின்னிக்கோங்க ஃபுல்லா. லூஸ் விடாம டைட்டா எடுத்து சுத்திக்கோங்க. நூல் ஃபுல்லா பின்னனதும் ஓரத்துல கம் தடவி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. பிரியாம இருக்கிறதுக்காக பின்னல் ஒட்டினதும் மீதி இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்துல கம் தடவிட்டு ஒரு சைடு அதுக்குள்ள ஒரு ஜம்ப் ரிங்கை உள்ள கோத்துக்கோங்க. கோத்துட்டு முனையில இருக்க எக்ஸ்ட்ரா த்ரெட்டை பின்னாடி சைடு மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கிட்டு அங்கே கம் தடவிட்டு நல்லா அந்த நூலை ஒட்டி விட்டுக்கோங்க. நல்லா அது பிரியாத அளவுக்கு நல்லா கம் தடவி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் கம் தடவி அந்த நூலை நல்லா ஒட்டிட்டு பெரிய சைஸ் ஜம்ப் ரிங் எடுத்து அதுக்குள்ளே கோத்துக்கோங்க. கோத்துட்டு மீதி முனையில் இருக்க நூலை நல்லா கம் தடவி பின்னாடி சைடு ஒட்டி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி நல்லா கம் தடவி ஒட்டிக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் ஜம்ப் ரிங்கை நம்ம சேர்த்து ஒட்டியாச்சு. இப்போது முனையில் இந்த மாதிரி கம் தடவிட்டு அதே கோல்டன் கலர் நூல் எடுத்து நல்லா டைட்டாக எடுத்து சுற்றிக்கோங்க. நம்ம ஒட்டினது வெளில வராமல் இருக்கும், அதுவும் இல்லாமல் நம்ம ஒட்டினது வெளில தெரியாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம கோல்டன் கலர் நூல் சுற்றி ஒட்டிக்கலாம். டைட்டாக நல்லா ஃபுல்லாக நூல் சுற்றிக்கோங்க. டைட்டாக எடுத்து மறையிற மாதிரி முனையில் கட் பண்ணிவிட்டு கம் தடவி ஒட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் கம் தடவிட்டு நூலை ஒட்டிட்டு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அந்த மடிப்புலேருந்து முனை வரைக்கும் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு மீதியை கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஆன்டிக் குந்தன்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒன்றா இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒட்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கம் வந்து புளி புளியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பெரிய சைஸ் ஆன்டிக் குந்தன்ஸ் ஒன்று ஒன்றா ஒட்டிக்கோங்க. நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நான் ஒட்டி முடிச்சிட்டேன் ஸ்கொயர் குந்தன். இப்போது மேலே ரெண்டு ஸ்கொயர்ஸ்க்கும் நடுவில் இப்போது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஆன்டிக் குந்தன்ஸ் ஒட்ட போகிறேன். இது நெக்லஸ் பார்ட்டுக்கு மேலே ஒட்டுறேன். இந்த மாதிரி ரெண்டு ஸ்கொயர் குந்தன்ஸ்க்கும் நடுவில் ஒட்டிட்டே வாங்க.
கம் தடவிட்டு இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வாங்க. ஒட்டும் போதே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த த்ரெட்டில் அப்படியே கம் நல்லா ஒட்டிக்கும். இப்போது மேலே ரவுண்ட் ஷேப் ஆன்டிக் குந்தன் நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போது ட்ராப் ஷேப்பில் இருக்க ஆன்டிக் குந்தன் சேர்த்துருக்கேன். அது ட்ராப் ஷேப்பில் இருக்க ஆன்டிக் குந்தன் சேர்த்துருக்கேன். அதை வந்து நெக்லஸ்க்கு பாட்டம் பார்ட்டில் ஒட்ட போகிறோம். ரெண்டு ஸ்கொயர் குந்தன்ஸ்க்கும் நடுவில் இந்த மாதிரி கம் தடவி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற மாதிரி ஒட்டிக்கோங்க. கீழே பகுதியோட எண்டு மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். குந்தன் வந்து வெளியே தெரியும் ஷார்ப்பாக. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக பேஸ்ட் ஆகாது. நம்மளோட நெக்லஸோட ப்ராட்னஸ் அவ்வளோதான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி தான் பேஸ்ட் பண்ண முடியும். அப்போ தான் வெளில தெரியும், இல்லைனா கீழே போயிடும் இந்த ஸ்டோன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் நெக்லஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போது நெக்லஸ் ரோப் எடுத்துக்கோங்க. ஜம்ப்ரிங்கில் 2 கார்னரும் ஹூக் வச்சு கோத்துக்கோங்க. அவ்வளோதான், நெக்லஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.